உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்ற மாதிரி ஆர்சிபிக்கான இடத்த அவங்களே உருவாக்கிட்டாங்க. எல்எஸ்ஜிக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. பவர் பிளேலேயே ஒரு விக்கெட் போயிடும். ஆனா மிச்சல் மாஸும் ரிஷப் பண்டும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுலயும் ரிஷப் பண்ட் இந்த சீசன் சுத்தமா அடிக்கல. ஆனா இந்த மேட்ச் ஆர்சிபி பவுலர்ஸை தும்சம் பண்ணிட்டாரு. கடைசியில ஒரு வேற லெவல் செஞ்சுரி அடிப்பாரு. அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் அல்டிமேட்டா இருக்கும். அதனால லக்னோ 227 அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ண ஆர்சிபி பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஃபில் சால்ட் அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் 2 விக்கெட் விழும். ஆனா விராட் கோலி ஒரு பக்கம் நின்று ஆடுவாரு. ஆனா அவரும் அவுட் ஆயிடுவாரு. அவ்வளவுதான் மேட்ச் முடிச்சுன்னு நினைச்சா. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஜிதேஷ் சர்மா ஒரு இம்பாசிபிள் நாக் ஆடினாரு. ஜிதேஷும் மயங்க் அகர்வாலும் ஒரு தரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. லக்னோவோடைய ஃபீல்டிங் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஜிதேஷ்க்கு ஒரு ரன் அவுட் ஒரு நோ பால்னு சொல்லி பயங்கரமா லக் இருந்துச்சு. கடைசியில 8 பால் ஸ்பேர் இருக்க ஆர்சிபி இந்த மேட்ச் தரமா வின் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க குவாலிஃபயர் 1 பஞ்சாபோட ஆட போறாங்க. நீங்க இந்த மேட்சை பத்தி உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க.